Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரவும் அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கவும் தேவன் கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again in this morning hour and look at His name. இந்த நாளிலேயும் ஆண்டவர் தம்முடைய புது கிருபைகளை தந்து தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய கிருபையும் தந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்மை வழி நடத்துவாராக. May the Lord speak by giving us His new graces and also new wisdom and also lead us today. நாம் ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு ஆட்கொண்டு எங்களை உம்முடைய ஞானத்தினால் அலங்கரித்து உம்முடைய சத்தியங்களுக்குள்ளே கொண்டு செல்வீராக. Lord, yes Lord, Lord Jesus, take control of us today and Lord, decorate us, groom us using your wisdom and truth, Father. ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய பரிசுத்த ஞானத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். Lord, we desire to know your holiness and also your wisdom today, Father. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானது எங்களுக்கு போதித்து சத்தியத்திற்குள்ளே எங்களை வழி நடத்தும். Lord, teach us that is good and Lord, lead us into truth. நாங்கள் ஒவ்வொருவரும் தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். Lord, we are waiting in your presence with a great thirst, with a great expectation and with a great ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வல்ல ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. May the Holy Ghost lead us, Father. ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு உம்முடைய பலனை தந்து எங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதியும். Lord, who said that you will reward those who diligently seek you, today reward us and Lord, revive us today. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் பெரியது. God is good and His mercies are great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 180 தியானங்களை நாம் நீதிமொழிகளிலே நாம் தியானிப்போம் என்று நாம் ஆரம்பித்த இந்த ஆரம்பத்திலே ஏறத்தாழ 4 வாரங்களை இன்றோடு முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். By the grace of God, this initiative of meditating from the book of Proverbs for 180 days, God has enabled us to complete 4 weeks by today. நாம மொத்தமா 30 வாரங்கள் இது தொடரணும். So this has to continue for 30 weeks. ஆண்டவர் கிருபையாக தயவோடு இரக்கம் பாராட்டி இந்த 4 weeks 4 வாரங்களை ஆண்டவர் ஜெயமாய் கடக்க பண்ணி இருக்கிறார். God has graciously enabled us to complete 4 weeks by today. ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக போதித்த அவருடைய இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the revelation that He has revealed to us and for the mercies that He has granted. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். So let us again today continue from the book of Proverbs. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் Proverbs chapter 1. 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read verse 23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
turn at my rebuke. Surely I will pour out my spirit on you. I will make my words known to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானம் சத்தமிட்டு அழைக்கிறது, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். Wisdom is calling aloud, turn at my rebuke. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். I will pour out my spirit on you. I will make my words known to you. நல்லா கவனிங்க. Listen carefully. ஞானம் பேசுகிறதற்கு அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. There is a time when wisdom will speak. அதே வேளையிலே சத்தமிட்டு நம்மோடு பேசுகிற ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு இன்னொரு காலம் இருக்கிறது. At the same time, there is a time when wisdom will make you understand that is calling you out. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat it. ஞானம் நம்மிடத்திலே சத்தமிட்டு பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அந்த ஞானத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கும் இன்னொரு காலம் இருக்கு. There is a time when wisdom will speak and there is a time when wisdom will make you understand. அநேக வேளையிலே ஞானம் நம்மோடு பேசுகிற அதனுடைய வார்த்தைகளை நாம் அநேக வேளை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. Many times we don't understand the words that wisdom speak at us. ஏன் நம்மால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, Why are we not able to understand? அநேக வேளையில ஞானம் நம்மகிட்ட நாம எதிர்பார்க்கிறது போல மெருதுவாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப சாந்தமாக, நம்முடைய மனதிற்கு ஏற்ற விதமாக அது பேசுறது இல்ல. It's because wisdom is always not going to be very gentle or very slow or very gentle as we expect. அது அநேக வேளையிலே அதோட வார்த்தைகள் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளாய் நம்மிடத்துல வருது. Many times the words of wisdom comes as a strong and harsh words to us. அநேக வேளையில இந்த ஞானத்தின் வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ரொம்ப ஸ்டர்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மகிட்ட வருது. ரொம்ப பலத்தோட, ரொம்ப நேரடியாக, நம்மை நேரடியா தாக்குறது போலவே, நம்மை திட்டுறது போலவே ஞானம் நம்மகிட்ட வெளிப்படும். Many times these words of wisdom will be strong, sharp and straightforward, hitting us directly. அதனால தான் பாருங்க, நீங்க அந்த வசனத்தை நீங்க படித்தீங்கன்னா 1:22 வாசித்தீங்கன்னா, that's why if you read chapter 1 and verse 22, அந்த ஞானம் பேசுற விதத்தை பாருங்களேன். see the way wisdom speaks. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? So it speaks, how long you simple ones will you love simplicity, for scorners delight in their scorning and fools yet knowledge. அது பேசுற மொழி நடைய பாத்தீங்கன்னா ஏதோ கோவமா திட்டுற மாதிரியே இருக்கும் பாருங்க. When you see the tone of the words that it speaks, it is like a scolding. பாரு, யாரா ஒருத்தரை பார்த்து மதியினனே அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குமா? So if you call someone as fool, will you be happy? நிந்தனைக்காரரே, when you call someone as a scorner, பேதைகளே, when you call someone as a fool, நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டா எவ்வளவு கோவம் வரும். if you ask someone, do you have any wisdom, என்னங்க இப்படி பேசுறாரு? why is he speaking so? பாருங்க, ஆனா ஞானம் எப்படி பேசுதுன்னா, but how is wisdom speaking? பேதைகளே, it calls you simple ones, நிந்தனைக்காரரே, you scorners, அறிவற்றவர்களே, ஞானமற்றவர்களே, you fools. எவ்வளவு காலம் நீங்க இந்த பேதமையை விரும்புவீங்க? எவ்வளவு காலம் நிந்தனையில பிரியப்படுவீங்க? எவ்வளவு காலம் நீங்க ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்க? How long you will love simplicity, how long you will delight in scorning, and how long you will hate knowledge? அது எப்படிதான் பேசும் சில வேளையில அப்படின்னு கேட்டா, ஞானம் நம்ம இடத்துல வரும்போது நம்மள கடிந்து கொள்ற மாதிரி, இன்னொரு விதமா சொன்னா திட்டுற மாதிரியே வரும். So in other words to say, this wisdom comes in the way of scolding to us. கரெக்ட், திட்டுற மாதிரியே இருக்கும். It comes in the way of scolding. ஆனா என்னதான் இது கடிந்து கொண்டாலும், கடினமான வார்த்தைகளோடு நம்மோடு பேசினாலும், இந்த ஞானம் ரொம்ப, இந்த கடிந்து கொள்ளுதல் ரொம்ப விலையேற பெற்றது. Though it rebukes us or comes in the form of scolding, but this rebuke is so precious. இது ரொம்ப விசேஷ தன்மை உள்ளது. This rebuke is very unique. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப தரம் வாய்ந்தது. This rebuke is genuine. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ஞானத்தினால் நிறைந்ததா இருக்கிறது. This rebuke is filled with wisdom. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு கடிந்து கொள்ளுதலா இருக்கிறது. This rebuke is life giving. இந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு தேவனுடைய மனுஷனை தேறினவனாக மாற்றுகிறது. This rebuke will lead a man of God to perfection. இந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனை எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. This rebuke will equip us for every good work. ஆனால் அநேகர் இந்த கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க ரொம்ப இடர்ல அடைஞ்சிருவாங்க. But many people will be offended when they hear such words. அவங்க ரொம்ப காயப்பட்ட உணர்வை ஃபீல் பண்ணுவாங்க. They feel like they have been hurted much. கர்த்தருடைய வார்த்தையே எப்படி தான் வருது தெரியுமா நம்மட்ட? Now how does the word of God come to us? நேற்றுக்கு நம்ம கவனிச்சோம், கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி வாசித்தோம். Yesterday we read the word of God is useful for rebuking us. ஆனா இந்த வார்த்தை எப்படி வருது பாருங்களேன். But how does it come? நீங்கள் எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் வருவீர்களானால், if you read Hebrews 4 and verse 12, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்
வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. அதுல சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்களேன். Look at the word that is said here. அது ஜீவனும் வல்லமை உள்ளது. It is living and powerful. ஆனா அது எப்படி வரும்னு சொன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வருமா. But it will come like a two-edged sword. அது என்ன செய்யும்னா ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான ஒரு வல்லமையோடு அது இறங்கி வரும். It comes with a power to pierce to the division of soul and spirit and joints and marrow. அது உருவ குத்துகிறதா இருக்கும். It will be piercing us. ஆகவே பொதுவாக இந்த கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையை அநேகர் விரும்ப மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Therefore these words of rebuke will not be accepted by people. They will not accept it. They will not love them. அவைகள் வரும்போது தங்களுடைய செவிகளை அநேகர் அடைத்துக் கொள்வாங்க. Many people will shut their ears at such strong words. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க இத கேட்காமலே அப்படியே கடந்து போயிடுவாங்க. Some people will just simply walk away and avoid it. நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். You have to understand. இந்த ஞானமானது சில வேளை நம்முடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளும் கடினமான வார்த்தைகளாய் வந்தாலும், though this wisdom comes like words of rebuke in our life, அது ஒரு நல்ல முத்தை போன்றது அல்லது ஒரு நல்ல ஒரு டயமண்ட் போன்றது. It is like a diamond to us. இந்த டயமண்ட பாத்தீங்கன்னா, இந்த வைரத்தை பாத்தீங்கன்னா, அது அதுடைய ஒரிஜினல் ஓர்ல இருந்து எடுத்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு மின்னாது. So when you take this diamond from its original ore, it will not shine to its fullest. ஆனா அது நீங்க பாலிஷ் பண்ண பிறகுதான் அதனுடைய கலர்ஸ், அதனுடைய வடிவம், அதனுடைய அழகு, அதனுடைய மேன்மை, வசீகரம் எல்லாம் அதுக்கப்புறமா தான் பிரகாசிக்கும். But only when it is polished you can see its shining, you can see its brightness, you can see its attraction. கர்த்தருடைய வேதம் கொடுக்கிற ஞானம் சில தடவை கடிந்து கொள்றத பாத்தீங்கன்னா அது ஒரு ரா டயமண்ட் மாதிரி தான் இருக்கும். ராவா இருக்கிற ஒரு வைரத்தை போல இருக்கும். Even this wisdom that will rebuke us through the word of God is also like this raw diamond. அது நீங்க முதல் முறை கேட்கும்போது, முதல் முறை அதை அனுபவிக்கும் போது, என்ன இது இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. When you first hear it or when you first read it, you will feel that it is piercing your heart. அது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கும். அது when it rebukes and exhorts you about the judgment that will be coming, it will be really grieving to your heart. ஆனா காலம் செல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அதை பாலிஷ் பண்ணும்போது அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்றதை கண்டுபிடிப்பீங்க. But only when it is polished you will understand how great and precious treasure it is. சில பேர் இந்த கடிந்து கொள்ளுதல பாக்கும்போது எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியும்? So when people look at this rebuke they will think, how does they sound like this? ஏன் இது இவ்வளவு நேரடியா நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி கொடுக்குதே? Why it is so straightforward? இது கேட்கிறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. This is so painful to hear. என்னால ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்துல அது தெரியும். Initially you may feel that you cannot even understand anything. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஞானம் மாதிரியே தெரியலங்க இது. Some people may say this doesn't sound like wisdom. ஆமா, ஞானம் சில தடவை கடிந்து கொண்டு நம்மட்ட பேசும்போது அது ஞானம் மாதிரியே தெரியாது. Really when sometimes this wisdom speaks in the words of rebuking, it may not seem like wisdom. ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து அதை கவனிப்பீர்களானால் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் மாறிவிடும். But when you pay attention and listen to it, that will give you life. பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தினுடைய பிறப்பாக இந்த உலகத்துல வந்தார். Our Lord Jesus Christ came as a birth of wisdom into this world. அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொன்னாரு, இவர் யாருன்னா ஆலோசனை கர்த்தர் என்று சொன்னார். When Isaiah said, he said that he is a counselor. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஞானத்தினுடைய நிறைவு அவருக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். And when Apostle Paul said, we can see the fullness of wisdom in him. அவர் ஞானத்தின் ஊற்றாக இருந்தார். He was the spring of wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய பேச்சை வேத பாரகர்கள்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஆலயத்தில் கேட்ட பொழுது இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. When Jesus was small in his childhood and when he spoke in the temple, when the scribes heard it, they were really astonished about his wisdom. அப்போ இவ்வளவு ஞானமுள்ள இயேசு அநேக வேளை அவர் பேசின வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வேதத்துல அநேக சந்தர்ப்பங்கள்ல அநேகர் உண்மையாகவே அந்த காலத்துல புரிந்து கொள்ளவே இல்லை. So this Jesus who was so wise enough, but many times when he spoke, people were not able to understand these statements. நீங்கள் லூக்கா 2 அதிகாரம் 49 முதல் 50 வாசிப்பீர்களானால், if you read Luke chapter 2 verses 49
49 and 50, இயேசு வந்து தன்னுடைய தகப்பன் தாயிட்ட பேசும்போது, when Jesus spoke to his father and mother, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களான்னு சொன்ன உடனே, when he said, do you not know that I must be about my father's business? வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை. The Bible says, but they did not understand the statement which he spoke to them. நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு வந்து தன்னை மேய்ப்பனாகவும் நம்மை தம்முடைய ஆடுகளாகவும் ஆண்டவர் சித்தரித்து ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். When you come to John chapter 10, you can read where God gave an illustration that he is a shepherd and we are his sheep. அந்த வேதம் அந்த இயேசு அந்த ஓமானத்தை கொடுத்து முடித்த பிறகு, When Jesus gave this illustration, நீங்கள் 6ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், verse 6 says, அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். we read, but they did not understand the things which he spoke to them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, When you come to John chapter 8, அங்கே இயேசு தம்முடைய பிதாவை குறித்து விளக்கி பேசிக் கொண்டிருந்தார். here Jesus spoke of his father. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பேசி முடித்த பிறகு But after he spoke here, 27ஆம் வசனத்தை வாசித்தால், in verse 27, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள்னு போட்டிருக்கு. it is read, they did not understand that he spoke to them of the father. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, When you come to Mark chapter 9, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காட்டி கொடுக்கப்படுதல், தன்னுடைய கொடிய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேச துவங்குகிறார். here Jesus spoke about his betrayal, his death and resurrection. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? You know what happened here? 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் பாருங்க. Verses 31 and 32. அங்கே வேதம் சொல்லுகிறது, மார்க் 9:31, Mark 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். For he taught his disciples and said to them, the Son of Man is being betrayed into the hands of men, and they will kill him, and after he is killed, he will rise the third day. 32ஆம் வசனத்துல, In verse 32, அவர்களோ அவர் வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, but they did not understand this saying, அதை குறித்து அவரிடத்துல கேட்கவும் பயந்தார்கள்னு போட்டிருக்கு. and were afraid to ask him. எப்படி இருக்கு பாருங்க. See how it is here. ஆண்டவர் போதித்த நிறைய காரியங்களை அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. Most of the things which Jesus spoke, they were not able to understand. இது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? No, what is most amazing? யோவான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, When you read John chapter 10 and verse 20, அநேக யூதர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? what did Jews say when they heard the words of Jesus? வேதம் சொல்லுகிறது, அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார்களாம். And many of them said, he has a demon and is mad, why do you listen to him? அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவர் சொல்லி கொடுத்ததே புரியல. So they were not able to understand to that extent. அந்த ஞானம் வந்து அவர் வெளிப்படுத்தும் போது அது ஒண்ணுமே புரியல. When he revealed his wisdom, they were not able to understand. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I'll show you an example. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read John chapter 6 இந்த verse பகுதி 53, முழுவதுமே இயேசு தன்னுடைய மாம்சத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் பேசுறாரு. so in the scripture portion Jesus speaks about his flesh and blood. இந்த உபதேசம் வந்து எல்லா சாதாரண மனுஷனுக்கு ஒரு இயல்பா நீங்க கேட்டீங்கன்னா இது புரிய முடியல அப்படின்றதா உண்மை. So when an ordinary person hears this, it is true that he cannot understand this. 53ஆம் வசனம் பாருங்க. Verse 53, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? what did Jesus say? அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னு மெய்யாகவே சொல்றேன். Here most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you can have no life in you. அப்ப என்னுடைய மாம்சத்தை சாப்பிடாம என் இரத்தத்தை நீங்க குடிக்காம இருந்தா உங்களுக்கு ஜீவன் இல்லை, உங்களுக்கு உயிர் இல்லைன்றாரு. So if you don't eat my flesh and drink my blood, you have no life in you. அடுத்த வசனம் 54ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா, When you read verse 54, அதுல அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றாரு. he says, whoever eats my flesh and drinks my blood has eternal life. 56ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, When you read verse 56, மறுபடியும் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். he who eats my flesh and drinks my blood abides in me and I in him. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about இயேசு உயிரோடு இருக்கிறாரு, Jesus is alive, மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறாரு, he is revealed in his flesh. தன்னுடைய உபதேசத்தை கேட்க வந்தவர்களை பார்த்து சொல்றாரு, என் மாம்சத்தை சாப்பிடணும், நீங்க என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும். Unto the people who came to listen to his speaking, he said, you have to eat my flesh and drink my blood.
எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Just imagine how it would be. அவர் சொல்றாரு, இதை நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு உயிர் இருக்கும். Only if you eat this, you will have life. இதை சாப்பிட்டு நீங்க என்னுடைய ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். Only if you eat my flesh and drink my blood, you can have eternal life. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிச்சாதான் உங்களுக்கு நீங்க எதுல நிலைச்சிருக்க முடியும், நான் உன்ல நிலைச்சிருக்க முடியும். Only if you eat my flesh and drink my blood, you can abide in me and I can abide in you. இத கேட்ட உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. When they heard this, they could not understand anything. என்னங்க அவர் பேசுறாரு? What is he speaking about? அவர் மாம்சத்தை நம்ம சாப்பிடணுமா? So should we eat his flesh? அவருடைய ரத்தத்தை குடிக்கணும்னா என்னங்க இது? So what does it mean by drinking his blood? உங்களுக்கு தெரியும், இன்றைக்காவது நம்ம ரத்தத்தை ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட மாத்துறோம். So today we donate or transfer blood from one person to another இன்றைக்கு person. ஒரு மனுஷனுடைய உறுப்புல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு அதை மாற்றுறோம். So today we transplant one organ from one person to another person. அந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. But those days they are not aware of this. மெடிக்கலா கூட அவங்களுக்கு அறிவு கிடையாது. Medically even they don't have knowledge. அவர்கள்ட்ட போய் புரியாத ஒரு சத்தியத்தை சொல்றாரு. So unto them he told some truth which they could not understand. நீங்க மாம்சத்தை சாப்பிடணும், ரத்தத்தை குடிக்கணும். You should eat flesh and drink blood. ஏங்க இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல வளர்ந்த நமக்கே இதை கேட்டா நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? Even we people who have grown up in the medical fields, if we read this, can we understand? என்னங்க யாராவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிடுவானா, இன்னொரு மனுஷனுடைய ரத்தத்தை குடிப்பானா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? Can a human being eat the flesh of another human being and drink the blood of another human being? இதை கேட்ட உடனே நம்மை போலவே அன்றைக்கு இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, so when people heard this, like how we also think, people also gave a response in John 6 and 60. வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். Many of his disciples when they heard this said, this is hard saying, who can understand it? நீங்கள் 66ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, if you read verse 66, அவருடைய சீஷர்கள் அநேகர் என்ன செய்தாங்கன்னா, இவைகளை கேட்ட பிறகு அவரோடு நடக்காமல் அவங்க பின்வாங்கி போனார்கள்னு போட்டிருக்கு. it is written, from that time many of his disciples went back and walked with him no more. ஏன்னா என்னங்க பெரிய ஞானின்னு சொல்றாங்க, ரொம்ப ஞானம் உள்ளவர் சொல்றாரு, சாலமோனை பார்க்கலும் பெரியவர் நான் இருக்கிறேன்னு என்னை பத்தி அவரை பத்தி சொல்றாரு. So they say he is a wise man and he said I am more wiser than Solomon. இயேசு தன்னை பற்றி சாலமோனை விட ஞானின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்னங்க, அதாவது புரியுதா? Jesus referred himself to be more wiser than Solomon, but we don't understand what he's saying. அநேகர் இடறி போனாங்க, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. Many were offended and many walked away. யார் இதை கேட்பா? Who can listen to this? நிராகரிச்சிட்டு போயிட்டாங்க. They just rejected him. ஆனா இந்த கூட்டத்தின் நடுவிலே, but amidst this crowd, நீங்கள் அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 68 முதல் 69 வாசிப்பீர்களானால், if you read in same John chapter 6 verses 68 and 69, சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், Simon Peter said unto Jesus, எல்லாரும் விலகி போற நேரத்துல, when everyone went away, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? Lord, to whom shall we go? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. You have the words of eternal life. 69ஆம் வசனத்துல, verse 69, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். and we have come to believe and know that you are the Christ, the Son of the living God. இது ஆச்சரியமா இருக்குல்ல? This is really amazing, right? யாருக்குமே புரியல. When no one could understand, நிறைய பேர் அவரை விட்டு விலகி போறாங்க. many people went away from him. நிறைய பேர் இடறல் அடைறாங்க. Many people were offended. இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் எல்லாம் கிளம்பி போறாங்க. and everyone said it is hard saying, who can follow this? ஆனா இந்த ஒரு மனுஷன் சொல்றான், but this man said, நீங்க பேசுறதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல, இதெல்லாம் நித்திய ஜீவ வார்த்தை என்று சொல்றான். what you speak are not ordinary words, they are words of eternal life. இதே போல ஒரு சம்பவத்தை நீங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வாசிக்கலாம். you can also read a similar incident in Matthew chapter 16 அங்கே verse 13. இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் அவர் தங்கி இருக்கும் போது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, when Jesus was in the region of Caesarea of Philippi, he asked his disciples, மனுஷகுமாரன் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. he asked the question, who do men say that I, the Son of Man, am? 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, verse 14, அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, he said, some say the John the Baptist, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, some say you are Elijah, வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, and others say you are Jeremiah, அல்லது ஏதோ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, or they say you are one of the prophets. உடனே இயேசு கேக்குறாரு, immediately Jesus asked, சரி அவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, so they say something else, ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? but what do you think? மற்ற எந்த சீஷரும் வாயை திறக்கல. no one opened their mouth. அங்கேயும் நீங்க 16ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, if you read verse 16, சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவன் பிரகடனப்படுத்துறான். Here Simon Peter declared saying, "You are the Christ, the Son of the living God." அங்கேயும் சொல்லுகிறான், இங்கேயும் சொல்லுகிறான். He told even there and also here. அங்க எல்லாரும் யாரும் இந்த உபதேசத்தை கேட்க முடியாதுன்னு போற வேளையில இவர் சொல்றாரு, நீர் தான் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. There when everyone left him, that could not hear this hard saying, he said, "You are the Christ, the Son of living God." இந்த இடத்துலயும் யாருமே வாய் திறந்து சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளாத போது சீமோன் பேதுரு மறுபடியும் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து. Here also when no one could understand the actual revelation, Simon Peter said, "You are the Christ, the Son of the living நீர் God." தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are the Christ, the Son of the living God. உடனே இயேசு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. Immediately Jesus uttered a word. 17ஆம் வசனத்துல பாருங்களேன். In verse 17, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Jesus answered and said to him, "Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven." என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. அவர் சொல்றாரு, அப்பா யாருமே இதை சொல்லல, நீ மட்டும் தான் சொல்ற. He said, "No one said this, but you uttered this." நான் ஞானத்தை வெளிப்படுத்தும் போது எல்லாருக்குமே இது பைத்தியமா தெரிஞ்சது. When I revealed wisdom, it was a folly to everyone. நான் கடிந்து கொண்டு பேசும்போது நிறைய பேர் இடறி போயிட்டாங்க. When I rebuked, many people were offended. ஆனா உனக்கு மாத்திரம் இது வெளிப்படுத்தப்பட்டதுப்பா. But this is being revealed only to நீ you. மட்டும் தான் சொல்ற, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ மட்டும் தான் சொல்ற. Only you say that I am the Christ, the Son of the living God. மற்றவங்க யாருக்குமே புரியாத போது உனக்கு மட்டும் எப்படி புரிந்தது தெரியுமா? But when no one could understand, how it was able to for you to understand it? இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல. Flesh and blood has not revealed this to you. இன்னொரு விதமா சொன்னா, In other words, உன்னுடைய சுய பிரயாசத்தினால உம்முடைய முயற்சியினால நீ இதை கண்டுபிடிச்சறல. you did not find this out of your own effort. வேற ஒரு மனுஷன் இதை உனக்கு வெளிப்படுத்தல. It was not someone else who revealed this to you. உலக ஞானம் இதை வெளிப்படுத்தல. The wisdom of this world did not reveal this to இதை you. யார் வெளிப்படுத்தினானா, பரலோகத்தில் இருக்க பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். But it is my Father who is in heaven who has revealed this to you. இப்போ நீங்க நீதிமொழிகள் 1:23க்கு வாங்க, இப்போ உங்களுக்கு விளங்கும். Now come to Proverbs 1:23. அங்கே பாருங்க, அங்க சொல்றாரு, He says, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, "Turn at my rebuke. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், Surely I will pour out my spirit on you. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்." I will make my words known to you." இப்போ உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு Can you understand now? ஞானம் ஆரம்பத்தில் அது கடிந்து கொண்டு பேசும்போது அதை நீங்க முழுசா விளங்கிக் கொள்ளவே முடியாது. Initially, when this wisdom rebukes us and speaks, you may not fully understand it. நீங்க அதை பார்த்துட்டு அது ஒரு சூன்யமாவே நீங்க பாப்பீங்க. You will consider it will be something that is not able to be understood. இது ஏன் இப்படி பேசுது? Why it is speaking so? ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுது? Why it utters such kind of words? அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப புரிந்து கொள்ள முடியாததா இருக்கலாம். You may not be able to understand it. ஆனா ஞானம் சொல்லுது, But wisdom says, நான் சொல்ற வார்த்தைகளை மாத்திரம் நீ கொஞ்சம் கவனிச்சினா, if you pay attention to what I say, நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே நான் அனுப்புவேன். I will pour out my spirit on you. அத ஆவியானவர் உன் மேல வரும்போது when the Holy Spirit comes upon உனக்கு you, என்ன நடக்கும்னு சொன்னா, என் வார்த்தைகள் உள்ளார பேசணும் பாரு, அது எல்லாம் நீ தெரிந்து கொள்வ. you will understand all the words that I have spoken to நான் you. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? Can you understand now? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. The Holy Scriptures are inspired by the Spirit of God. தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு இதை எழுதினாங்க. All the men of God were being stirred up by the Spirit of God and they wrote this word. அவர்கள் எழுதினது மாம்ச வார்த்தைகள் கிடையாது. These are not fleshy words that they have written. இது மாம்சமும் இரத்தமும் அவர்கள் வெளிப்படுத்தின காரியங்கள் கிடையாது. It is not something that the flesh and blood has revealed to இதை you. ஆவியானவர் எழுதினார். But it is written by the Holy Spirit. இந்த ஆவியானவர் எழுதின இந்த திவ்ய ஞானத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டுமானால், if a person ought to understand this divine wisdom written by the Holy Spirit, அவன் தன்னுடைய உலக ஞானத்தை வச்சோ படிப்பு வச்சோ இதை புரிஞ்சுக்க முடியவே முடியாது. he cannot understand using the knowledge and the wisdom of this world. இதை விளக்க பண்ணுகிறவர் யாருன்னு கேட்டா, தேவ ஆவியானவர். It is the Holy Spirit who can reveal this to you. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த தேவ ஆவியானவர் விளக்குகிற வரைக்கும் இந்த ஞானத்தை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது. Until the Holy Spirit make you understand, you can never understand this ஆனால் wisdom. இந்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவாரானால், But when the Holy Spirit is poured upon you, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க விளங்கிக் கொள்வீங்க. you will understand the meaning of these words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே இன்றைக்குள்ள தியானத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். So today I gave a title for the devotion. ஆவியானவர்
ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். Holy Spirit will make you know. ஆவியானவர் புரிய வைப்பார். Holy Spirit will make you know. ஆமென். ஆவியானவரே புரிய வைப்பார். Only Holy Spirit will make you know. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the நம்முடைய Lord. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காய் முன்மொழிந்திருக்கிறார். Even our Lord Jesus Christ has already told this to us. நீங்கள் யோவான் 14:26 வாசிப்பீர்களானால், If you read John 14:26, அதிலே வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things. எல்லாவற்றையும் போதிப்பார். He will teach you all things. பிரியமானவர்களே, My dear ones, இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிப்பார்னா என்ன போதிப்பாரு? when you say the Holy Spirit will teach us everything, what does he teach? எனக்கு இதை வாசித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனங்கள்ல 3 சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. When I read this, the Lord revealed 3 truths from this verse. முதலாவது, First, அதே வசனம் பார்க்கலாம் திரும்ப, யோவான் 14:26. let us read the same verse, John 14:26. அங்கே சொல்லுகிறார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. அப்ப நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். So you have to understand, பரிசுத்த ஆவியானவர் போதிக்காம தேவ ஞானத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. without Holy Spirit teaching us, we cannot understand the wisdom of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற 3 காரியங்கள் என்ன? What are the 3 things that the Holy Spirit will teach us? முதலாவது, First, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தி புரிய வைப்பார். the Holy Spirit will make you remember the past and make you understand it. கடந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல்களை நமக்கு அறிந்து புரிந்து கொள்ள நமக்கு ஞாபகப்படுத்துவார். The Holy Spirit will remind us about the past and the revelation that we may understand it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சிலவேளை கடந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் உங்களுக்கு பல காலமாக உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கலாம். Maybe certain revelations of the truth that is revealed in the past may not be able to understood for you for very long time. ஏன் இது தேவன் சொன்னார்? Why did God say this? எந்த சூழ்நிலையில சொன்னார்? In what situation did he say? எந்த கண்ணோட்டத்துல சொன்னார்? In what perspective did he இது say? உங்களுக்கு புரியாம இருக்கலாம். You may not be ஆனா நீங்கள் understanding. பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நீங்கள் தேடும் பொழுது, But if you seek the help of the Holy Spirit, அவர் நிச்சயமாகவே ஏற்கனவே அவர் பேசின காரியங்களினுடைய விளக்கத்தை உங்களுக்கு அவர் தருவார். he will surely give the explanation of the things which he has already spoken. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவேளை நீங்க வேதத்தை போதிக்கிற ஒரு போதகராய் இருக்கலாம். Maybe you might be a preacher preaching the word of God. வேதத்தை ஆர்வமாய் வாசித்து இது நீங்க தெரிந்து கொள்ளணும், இதோட ரகசியங்களை புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிற ஒரு மாணவனை போல நீங்க இருக்கலாம். You might be like a student who want to read the word of God, read the Bible, and you have to understand the things of this word. இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் அல்லது 2000 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த காலத்தில் எழுதப்பட்டதை நான் எப்படி இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுவேன் அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். You may think that this Bible has been written since 2000 years ago. Now, how can I understand a book that has been written so many years ago? எப்படி இது புரிந்து கொள்ள முடியும்? How can I understand it? இது என்னுடைய மொழியில எழுதப்பட்டது கிடையாது. It was not written in my language. என்னுடைய கலாச்சாரத்திற்கு எழுதப்பட்டது கிடையாது. It was not written according to my culture. என்னுடைய தேசத்துக்கு எழுதப்பட்டது கிடையாது. It was not written to my nation. இது நான் அறியாத ஒரு தேசம், அறியாத மொழி, அறியாத ஜனத்தோடு தேவன் இடைப்பட்ட இடைபாடுகளை பற்றி எழுதப்பட்டது. So this is something that where it contains events happen which are with the people, with the nation, with everything which is unfamiliar to me. அந்த கலாச்சாரம் எனக்கு புரியாது. That culture I do not understand. அந்த காலத்துல நான் வாழல. I do not living during that period. எப்படி தான் நான் இதை புரிந்து கொள்ள போறேன்? But how am I going to understand it? ஆனா உங்களுக்கு தெரியுமா? But do you know? மனிதர்கள் கடந்து போகலாம், கலாச்சாரங்கள் மாறி போகலாம், ஆண்டுகள் உருண்டோடி போகலாம். Men may pass away, even culture may change and years may roll by. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். But the Holy Spirit is an eternal spirit. அன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ மனிதர்களை ஆண்டவர் ஏவி எழுதினார் பாருங்க, அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit who stirred up the people of God and enabled them to write this 3000 years ago, the same Holy Spirit is dwelling in us. வேதத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit who wrote the Bible is dwelling in us today. நாம் ஆவியானவரே எனக்கு போதியும் ஐயான்னு கேட்டா போதும். If we just
just ask, Holy Spirit, please teach me. முன்னான காரியங்கள், கடந்து போன காரியங்கள், முற்காலத்தில் நடந்த ரகசியமான காரியங்களை தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்த உண்மை உள்ளவராய் The இருக்கிறார். Lord is faithful to reveal all the past, all the secrets of the past through His Holy Spirit. இரண்டாவது அவர் எதை வெளிப்படுத்துறார் தெரியுமா? Second, what He will teach us. நான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. Come to John 16 and verse 13. அங்கேயும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை சொல்லுகிறாரு. Here also He says about the work of the Holy Spirit. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When He, the Spirit of truth, has come, He will guide you into all truth. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். For He will not speak on His own authority, but whatever He hears, He will speak and He will tell you things to come. ரொம்ப அழகா இருக்குது. It is very beautiful here. பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டவைகள் பேசினவைகளை ஞாபகப்படுத்தி நமக்கு போதிப்பார். The Holy Spirit will make you remember the past and will teach you. இரண்டாவது, Second, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் நிகழ்காலத்துல நம்மை நடத்துவார். the Holy Spirit will guide you in the truth for the present. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will guide you in the truth for the present. இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்த வேண்டிய சத்தியங்களை அவர் எனக்கு இன்றைக்கு போதிப்பார். He will reveal the truth that He is supposed to reveal today. இந்த வேத வசனங்களை இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். The Lord will reveal how am I supposed to use this word of God in my life today. நீங்க ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களானா இந்த வேத வசனங்களை இன்றைக்கு நீங்க நடக்கிற பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்க்கு ஆண்டவர் அதை அப்ளிகபிளா மாற்றுவார். So if you give if you are willing to listen to the Holy Ghost and you are filled with the Holy Spirit, then God will help you and guide you to make these words applicable for your present life. உங்களுக்கு உண்மையாவே இது ஆச்சரியமா இருக்கும். So this will be really surprising you. எப்படி இது ஆண்டவர் எனக்கு கரெக்டா நான் நடக்க வேண்டிய வழியை இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை கரெக்டா ஆண்டவர் அதுக்கு வேண்டிய விளக்கத்தை தர்றாரு. How is God giving me the correct explanation on the way that I am supposed to follow even for this current practical life? அவர் சமயத்துக்கேற்ற வார்த்தையை நமக்கு தருகிறவர். He gives the word for a time of need. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. He gives the word for the season, for the right season. சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுப்பார். He gives us the word for the season. அதான் வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says. நீ நடந்து போகும்போது when you walk, உனக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும். you will hear a voice calling. இதுவே வழி இதுவே அப்படின்ற சத்தம் உனக்கு கேட்கும். You can hear a voice saying this is the way. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் நாம கடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், அதுக்கு ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கும் பேசுகிறவர். Yes, dear ones, the Lord and the Holy Spirit is able to speak even today for all the confusions, problems, struggles and strifes that we are going through in our life. உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. Many people have experienced in your life. பாஸ்டர், நான் இந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன் பாஸ்டர். Pastor, I was correctly asking this question. அநேகர் கடிதங்கள் எழுதி இருக்காங்க. Many people have written letters to us. அநேகர் இதை ஷேர் பண்ணி இருக்காங்க. Many people have even shared it. என்ன தெரியுமா பாஸ்டர், சனிக்கிழமை தான் பாஸ்டர் இதை பத்தி நான் வீட்ல பேசிட்டு இருந்தேன். Pastor, I was speaking about this only on Saturday. அந்த ஒரு வாரம் இதை பத்தி குழப்பிக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர். I was really confused about this for 1 week. இதே பிரச்சனையில நான் கடந்து போயிட்டு இருந்தேன். I was going through the same problem. இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். I was asking the same question. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது ஆவியானவர் நான் என்ன பிரச்சனையில இருந்தனோ, என்ன குழப்பத்தில் இருந்தனோ, எந்த கேள்வியோட போராடிக்கிட்டு இருந்தனோ, நேரடியாக என்கிட்ட அதே வார்த்தையை கொண்டு பேசினார் பாஸ்டர். But when I came to on Sunday, the Holy Spirit spoke directly to me about the problem that I was going through, about the doubt that I have, about the confusion I am undergoing. சில பேர் சொல்றத கேட்டிருக்கேன். I've heard people saying this. யாரோ ஒருத்தர் என் ரூம்குள்ள நாங்க பேசிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு. It was like as if some person have entered our room and heard whatever we spoke and preached the word of God. நான் சொல்லுவேன், ஆவியானவர் இன்றைக்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். I tell you, even the Holy Spirit can teach us and lead us into all truth even today. கடந்த காலத்தில் எழுதப்பட்டவைகளை, சொல்லப்பட்டவைகளை அவர் ஞாபகப்படுத்துறாரு. He will make you remember the past. இரண்டாவது, இன்றைய நிகழ்காலத்திலே நம்மை வழி நடத்துகிறார். And second, he will guide you in the truth for the present. மூன்றாவது ஒன்றை செய்றாரு. And third, he does. யோவான் 16:13 அதே வசனத்தை வாசிக்கும்போது John 16:13 same கடைசி பகுதி சொல்லுகிறது, the last part says, வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பா. he will tell you things to come. யோவான் 16:13
16:13 வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பா. He will tell you things to come. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. ஆண்டவர் என்ன செய்வார்னா கடந்ததை மாத்திரம் இல்ல, நிகழ்காலம் மாத்திரம் இல்ல, இனி சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு அறிவிப்பார். But the Lord will not only the past but the present but also things to come. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். Many people will be surprised at it. ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுடைய லைஃப் இப்படிதான் இருக்கும். But the people who are led by the Spirit of God will be like this. அவங்க கடந்த காலத்தையும் ஆண்டவர் புரிய பண்றாரு. God will make them remember and understand their past. நிகழ்காலத்திலேயும் அவர்களை அனுதினமும் நடத்துறாரு. The Lord will guide them also in the present. அதே நேரத்துல வரப்போகும் காரியங்களை நிதானிக்கிற ஒரு நிதானத்தை கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவன் தர்றாரு. The Lord will give the discernment to discern things about things to come. நீங்கள் அதனால தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 லிருந்து 14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you come to 1 Corinthians chapter 2 verses 12 to 14, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். Now we have received not the spirit of the world, but the Spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. அவைகளை நாங்கள் வார்த்தைகளினாலே பேசி அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். These things we also speak not in words which man's wisdom teaches, but with the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. இப்போ ஒரு வார்த்தை எச்சரிப்பா சொல்றார் 14ஆம் வசனத்துல. Now in verse 14 he gives a warning. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அல்லது மாம்சத்தில் இருக்கிற மனுஷன், 14 verse 14 பாத்தீங்கன்னா, in verse 14 you can read this. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய, அந்த வசனம் போடுங்க, 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். But the natural man does not receive the things of the Spirit of God. என்னப்பா போடுறீங்க? 1 கொரிந்தியர் 2:14 அதே வசனம், அதே சாப்டர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 2:14 ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள மாட்டான். But the natural man does not receive the things of the Spirit of God. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். For they are foolishness to him. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். Nor can he know them because they are spiritually discerned. கவனிச்சீங்களா உங்களுக்கு? Can you understand this? ஆவியானவருடைய ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் ஆவிக்குரியவைகளை அவன் நிதானிக்க முடியாது, அவன் புரிஞ்சு கொள்ள முடியவே முடியாது. A person devoid of the wisdom of the Holy Spirit will not understand the Holy Spirit. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஆவியானவர் சில காரியங்களை வரப்போகிற காரியங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தி நிதானிக்க வைப்பாரு. The Holy Spirit will tell things that are yet to come to a person who are filled with the Holy Spirit. அதை நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. And if you tell the same to other people, they will not understand. அவங்க அதை எதிர்த்து நிப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிப்பாங்க. They will oppose it and they will say, why do we need this? இதெல்லாம் இப்ப தேவையில்லையே. We don't need this now. இதெல்லாம் இப்ப அவசியம் இல்லையே. This is not necessary for us. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? When is this going to happen? இதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. This is not at all necessary for us. சொல்லுவாங்க பொதுவா. They will oppose so. அவங்க பெரிய இதுவா எதிர்த்து நிப்பாங்க. They will oppose and stand against it. பாருங்க, மாம்ச பிரகாரமா பார்த்தா अनेक காரியங்கள் நம்மளால யூகிக்கவே முடியாது. So when you see in a fleshy way, everything, many things cannot be understood or assumed by you. பாருங்க, சில வேளையில நான் சில பேரை பார்த்திருக்கிறேன். I have seen many people. சிலருடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை சில தேவனுடைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. So in important decisions when people ought to take, certain man of God will say, take this decision, do this way or that way. அவங்க எதுக்கு இதை செய்யணும், ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. They will be thinking, why should I do this, why should I do this way? இதுக்கு அவசரப்படணும், why should we in haste? நிறைய டைம் இருக்கு, we have more time to do. கடைசில பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை அவங்க கேட்காதனால பல ஆண்டுகளுக்கு அவங்க அதற்கு அவங்க வேதனை உள்ள ஒரு பாதையை கடந்து போக வேண்டியதா இருக்கலாம். But at the last you can find, since they did not give heed to the counsel that was given that day, they have to go to a painful way for many years. மாம்சத்துல அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம காலம் வரல. Physically they could have thought that we did not have reached the time for this. இதெல்லாம் இப்ப அவசியம் இல்ல. This is not necessary at present. இதெல்லாம் தேவை இல்ல. We don't need this. அப்புறமா பார்க்கலாம் அப்படி நினைப்பாங்க. Let us take care of it later. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் நிதானிக்கிறான். But a spiritual man will discern. இது எப்படி முடியும் நிதானிக்கிறான். He will discern how it will end. ஆவியானவர் வரப்போகும் காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். The Holy Spirit will reveal the things to come. பாருங்க, நிறைய வேளையில நம்ம சபையில உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஆலய கட்டுகிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய
மனுஷன் வந்து தன்னுடைய இருதயத்திலே தேவன் விதைத்த வாஞ்சை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் இல்ல. So for example, if you want to say about the construction of a church, whenever the servant of God says about the desire that God has given him, there are many people who don't accept it. அவங்களுக்கு அது புரியல உடனே. They cannot understand it immediately. அவங்க மாம்சத்துல யோசிக்கும்போது இதெல்லாம் தேவையில்லை. When they think about it in flesh, they think it is not necessary for us. அன்றைக்கு வந்து ஆவடி சபையில 100 பேர் இருக்கும்போது அப்பா வந்து 500 பேருக்கு சர்ச் கட்டுறதுக்காக அவங்க பிளான் சொன்னாங்க. That day when there were 100 believers in the Avadi church, our father gave a plan for constructing a church for 500 people. சபையில நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. Many people asked question here. இத செய்யிறதுக்கு நம்மட்ட காசு கிடையாது. We don't have money to do this. எதுக்கு இவ்வளவு பெரிய சர்ச் கட்டணும்? Why do we need to யார் வருவா? Who will come? இவ்வளவு பெரிய சர்ச் எதுக்கு? Why do we need a big church? அந்த சர்ச் நிரம்பிச்சு. That church was full. 500 பேர் இருக்கும்போது அடுத்த இன்னொரு 500 பேருக்காக பால்கனி கட்டும்போது so when there were 500 believers, when he began to build a balcony for another 500. இப்போதானே கட்டி முடிச்சீங்க. Just now you finished construction. இத எதுக்கு திருப்பி போய் எக்ஸ்டெண்ட் பண்ணனும்? Why you want to extend it again? ஆள் வந்தா பரவாயில்லை. When believers come, it is okay. இடம் போதாம போய்ட்டா பரவாயில்லை. When the place is not enough, then it is okay. யார் வருவாங்க? But who will come? யார் வருவா? Who will come? வாகன நிறுத்தறதுக்கு இடம் வாங்கணும். When we got a place for parking, எதுக்கு இவ்வளவு பெரிய பார்க்கிங் எதுக்கு? why do we need a parking place? வண்டியை நிறுத்தறதுக்கு இவ்வளவு இடமா? Why do we need such place for vehicles? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்தது. At every stage we had many questions. இப்போ பாருங்க புதிய நிலம் வாங்கணும். Now we got a new land. ஐயோ அந்த காலத்துல எவ்வளவு பேர் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? You know how many people questioned those days? எதுக்குங்க 5 ஏக்கர் நிலம்? Why do we need 5 acres of தேவையா land? நமக்கு? Do we need it? எதுக்கு இவ்வளவு பெரிய இடம் எதுக்கு? Why do we need such a big இங்க ஒரு area? 1000 பேர் 1500 பேர் உட்கார்றோம். 5 ஏக்கர் நிலம் எதுக்கு? We just sit 1000 or 1005 sit here. Why do we need 5 acres of land? இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பக்கத்துல கூட சேர்த்து வாங்கிரலாம் போல இருக்கு. But if you ask them today, you could have even got the neighbor places. இப்போ ஆலயம் கட்டிட்டு இருக்கோம். Now we are constructing the church. எத்தனை பேர் கடிதம் போடுறாங்க தெரியுமா? You know how many people will எத்தனை பேர் கமெண்ட் அடிக்குறாங்க தெரியுமா? You know how many people comment about இது it? தேவையா இது உங்களுக்கு? Do you need this? இது தேவையா? Do you need this? சில பேர் சொல்றாங்க கொரோனா காலம் இது. Some people say it is corona time. எவ்வளவு பேர் வேலை இழந்துட்டாங்க? How many people have lost their jobs? எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க? How many people are struggling? இந்த காலத்துல போய் சர்ச் கட்டுறீங்க. But you are constructing church at this time. இது தேவையா இது? Do you need this இது at this வீண் time? செலவு. It is a waste of time. அடிக்கடி யோசிப்பேன். I used to think பால் யாங்கிச்சோ என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் சியோல் கொரியால சவுத் கொரியால இருக்கிறாரு. there was a man of God named Paul Yankicho in South Korea. அவருடைய சபையில கிட்டத்தட்ட 8 லட்சமோ 10 லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க. There are around 8 lakhs to 10 lakhs of believers in his church. உலகத்திலேயே மிகப்பெரிய சபை என்று அவர் சபை அழைக்கப்படுகிறது. So that is the biggest church in the world. அவருடைய ஆலயம் அவர் கட்டும்போது when he constructed his church, அந்த தேசம் ஒரு யுத்தத்தை சந்தித்திருந்தது. that a nation was against a war. எல்லா ஜனங்களும் வேலை இழந்துட்டாங்க. All the people lost their jobs. பயங்கரமான வறுமை. It was a total famine. ஜனங்கள் வந்து அந்த தேசத்தினுடைய அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பப்ளிக் கிச்சன்ல வந்து கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க. அந்த கூழை குடிச்சிட்டு ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. The nation was actually serving porridge in a public kitchen to entire people and they were drinking that. அப்பொழுது யாருமே வசிக்காத யாருமே வாங்காத ஒரு இடத்தை விலையே போகாத ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் வந்து இந்த மனுஷனுக்கு காண்பித்தார். But that time God showed to a land where people could not even buy it to this man. யார் அங்க போக கூட முடியாதான். No one can even enter that place. ஒரு டெவலப்பே ஆகாத ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் காமிச்சு இந்த இடத்தை நீ வாங்கு. God showed him an underdeveloped place and asked him to buy it. அந்த இடத்துல வந்து 25000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். And God told him to construct a church where 25000 people could sit. யார் வர போறா? Who is going to come here? யார் இது கொடுக்க போறா? Who is going to give for this? எப்படி இத கட்ட போறான்னு தெரியாது. He don't know how he is going to construct it. ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்ல. But that man was not weary. அவரை பற்றி பேப்பர்கள்ல கூட அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக எழுதினாங்க. People also began to criticize even in magazines about him. என்ன இவர் பைத்தியக்காரத்தனமா செய்றாரு? What is he doing like a fool? யுத்தத்தை சந்திச்சிட்டு ஜனங்க பசி பட்டினில இருக்காங்க. The entire nation has waged a war and they are in starvation and famine. இப்ப போய் அவர் இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டணுமா? But now does he want to construct a such building? யாருமே அதை புரிஞ்சு கொள்ளல. No one could understand that. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது But when you look back, அந்த இடமே என்ன பண்ணல? பத்தல. that if that place is not sufficient. அன்றைக்கு மாம்சத்துல பார்த்தவங்க பிரச்சனைகளை பார்த்தாங்க. People those saw in flesh that day, they saw the problems. அன்றைக்குள்ள போராட்டங்களை பார்த்தாங்க. They saw the struggles that were அன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்த்தாங்க. They saw the situation that was existing. ஆனா அந்த தேவ மனுஷனுக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினார்னா வரப்போகும் காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். But the Holy Spirit revealed the things that are yet to come to this பாருங்க, man. இயேசு வந்து தான் மரிக்க போகிறேன், தான் வந்து பாடுபட போறேன், தான் வந்து சிலுவைக்கு போக போறேன் அவர் வெளிப்படுத்தும் போது When
When Jesus also revealed that he's going to suffer, he's going to die, he's going to go be crucified on the cross. அந்த நேரத்துல பேதுருவால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. At the time Peter was not able to accept it. தனியா கூட்டி போய் கடிந்து கொண்டான். He took him aside and rebuked him. இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. This should not happen to you, Lord. இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது. என்ன நீங்க பேசுறீங்க? What are you speaking about? வெறும் 33 வயசாச்சு. You are just 33 years old. ஊழியம் ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆச்சு. It's only 3 years that we since started the ministry. இதுக்குள்ள சாக போறேன், சிலுவையை தூக்க போறேன், பாடுபட போறேன், காட்டி கொடுக்கப்பட போறேன்னா என்ன ஆண்டவரே பேசுறீங்க? And you say that you're going to be betrayed, you're going to be killed and crucified. நாம இதுவரைக்கும் ஒரு வெளிநாடு கூட போனது இல்ல. We did not go to even a foreign country so far. இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்? We have to proclaim the gospel to many people. எவ்வளவு இடங்களுக்கு நம்ம போணும்? We have to travel to many places. இப்ப போய் முடிய போறேன்னா என்ன முடிய போறீங்க? But now you say that you're going to end now. What are you going to end? இதெல்லாம் உங்களுக்கு முகலாம் இதெல்லாம் நடக்க கூடாது இதெல்லாம். This should not happen to you at all. சும்மா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. Don't keep on speaking all these things. இயேசு அவனை பார்த்து திரும்பி பார்த்து கடிந்து கொண்டார். Jesus looked back and rebuked him. என்ன பிசாசேன்னு சொன்னார். He said, Satan, அப்பாலே போ, நீ வந்து என்ன பேசுற? get behind me, நீ Satan. மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். You are thinking the things of men. நீ தேவனுக்குரியவைகளை நீ சிந்திக்கல. You are not thinking of the things of man. சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானா, If the Holy Spirit dwells in us, வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு அவர் போதிப்பார். He will tell you things to come. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு இந்த ஞானம் வேண்டும். We need this wisdom. எப்ப தெரியுமா? You know when? இந்த ஞானம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? When can we receive this wisdom? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கும் போதுதான். When we receive the spirit anointing of the Holy Spirit. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய ஞானத்தை அறிந்து கொள்ற கிருபையை தாரும். Everyone should have a desire, Lord, give me grace to understand your wisdom. ஆண்டவரே, ஞானத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல. Lord, not only hearing your wisdom. ஞான சந்திகள்ல கூப்பிடுது, மதில்ல இருந்து கூப்பிடுது, ஒலிமுக வாசல்ல கூப்பிடுது. இத மாத்திரம் கேட்கிற காது மாத்திரம் கிடையாது. Not only having ears to hear the voice of wisdom crying out in streets, from walls and gates. ஆண்டவரே, அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள கிருபை தார். But Lord, give me grace to understand that wisdom. இதைதான் 1 கொரிந்தியர் 14:15 வாசிக்கும் போது, That's what we read in 1 Corinthians 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். And I will pray with the spirit, I will also pray with the understanding. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். I will sing with the spirit, and I will also sing with the understanding. நம்முடைய வாஞ்சை அப்படிதான் இருக்கணும். Our desire should be so. ஆவியானவர் நம்மேல் இருப்பாரானா, When the spirit of the Lord is upon us, நாம் நிச்சயமாய் அதோட கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். we will understand the meaning of it. கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம், கருத்தோடு பாடுவோம். We will pray with understanding and also sing with understanding. நீங்கள் 1 கொரிந்தியர் 14:20 வாசிப்பீர்களானா, If you read 1 Corinthians 14:20, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், Apostle Paul wrote, சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் புத்தியிலேயோ தேறினவர்களாய் இருங்க. Brethren, do not be children in understanding, however in malice be babes, but in understanding be mature. எப்போ இந்த ஞானம் நமக்கு வரும்? When we will receive this wisdom? என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன். I will pour out my spirit to you. இந்த காலையில நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை எனக்கு தாரும். Today we are supposed to pray, Lord, give me the fullness of your spirit, Lord. சகல சத்தியத்திற்குள் என்னை வழி நடத்தும். Lord, let it lead me into all truth. எப்படிப்பட்ட சத்தியம்? What kind of truth? கடந்த காலத்தை பற்றியது. The things of the past. இன்றைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தின் நடைமுறை காரியங்கள். The things of the present practical world. இனி வரும் போகும் காரியங்கள். And the things to come. 3 காரியங்கள். 3 things. நீங்க அதை கவனிக்கணும். இன்னைக்கு காலையில You have to listen. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு போதிக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to reveal in each and every part of your life and என் வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏன் இது நடந்தது? Why did this happen in my past? கர்த்தர் ஏன் இப்பொழுது இந்த பாதையில என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்? Why is God leading me in this path now? கர்த்தர் இனிமேல் என்னை கொண்டு என்ன செய்வார்? What God will do using me in the past. இதை நீங்கள் அறிய வேண்டுமானால், இதை நீங்கள் நிதானிக்க வேண்டுமானால், உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. If you are to understand this and discern this, you need the fullness of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Let us read that verse again and finish this. நீதிமொழிகள் 1:23. Proverbs 1:23. இப்போ உங்களுக்கு இந்த வசனம் விளங்கும் நான் எதிர்பார்க்கிறேன். I think you can understand this verse now. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. Turn at my rebuke. ஞானம் சொல்லுது, Wisdom says, பா, என் கடிந்து கொள்ளுதலை கேட்கும்போது
என்னை பார்த்து திரும்பணும்னு உனக்கு விருப்பம் இருக்காது. So when you hear my rebuking words, you may not be liking to turn to me. அது ஞானம் மாதிரி உனக்கு தெரியாது. It may not seem to be like wisdom. ஆனா நீ திரும்புப்பா. But turn at my என் rebuke. கடிந்து கொள்ளுதல கொஞ்சம் கேளு. Listen to my rebuke. என்னுடைய கடிந்து கொள்ளுதல கொஞ்சம் கவனி. Just listen to my rebuke. அது கொஞ்சம் செவி கொடு. Give heed to it. அதற்கு கனம் கொடு. Honor it. அதை விட்டு விலகி போயிராத. Don't move away from it. கடிந்து கொள்ளுதலா இருந்தாலும் ஏற்றுக்கொள். Even it is a rebuking, just accept it. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். Turn at me rebuke. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். Surely I will pour out my spirit on you. நீதிமொழிகள் 1:23. Proverbs என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். I will pour out my spirit on you. என் ஆவியை உங்களுக்கு அருளி விட்டேன். அடுத்து நடக்க போறது என்னன்னா, What will happen if I pour out my spirit on you? என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். I will make my words known to you. இன்னொரு விதமா சொல்லணும்னா, In other words, என்னுடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது என் ஞானம் உங்களுக்கு புரியாம இருக்கும். when you look at my rebuke, you may not understand my wisdom. ஆனால் என்னோட ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன். ஆனால் But if I pour out my spirit on you, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசி கொண்டிருந்தனே, அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். these words that I was speaking so far, I will make you understand that. அன்பானவர்களே, My dear ones, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மனுஷ மாம்சீக கண்கள் அல்ல, காதுகள் அல்ல. ஆண்டவரே, ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும் என்று கேட்போம். let us ask, Lord, give me the fullness of the Spirit that we may understand the wisdom of God and not the human eyes. ஆம், ஆவியானவர் புரிய வைப்பார். Yes, the Holy Spirit will make you know it. ஆவியானவர் புரிய வைப்பார். The Holy Spirit will make you understand. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? தேவனை நோக்கி பார்ப்போம். Let us look unto the இந்த Lord. காலை வேளையிலே சொல்லுவோம், ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு புரிய வையுங்க ஆண்டவரே. And this morning let us say, Lord, make me know it and understand it, Lord. அதை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. Lord, give me grace to know it, Lord. விளங்கிக் கொள்ள கிருபை தாங்கப்பா. Give me grace to understand it, Lord. உம்முடைய நாமத்தை என் வாழ்க்கையில மகிமைப்படும். Let your name be magnified in my life. ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாரும். Give me the fullness of Spirit in my life. நீர் சகல சத்தியங்களுக்குள்ள என்னை நடத்தும்பா. Lord, you guide me into all truth, Lord. நீர் நடத்தும்பா. You lead me, Lord. நீர் நடத்தும்பா. You lead me, Father. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, Lord, இன்றைக்கு நாங்கள் பேதைகளாக உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். Lord, we have come as fools in your presence, Lord. எங்களுக்கு ஞானம் இல்லையப்பா. We don't have wisdom, Lord. ஆவியானவரே, Lord, ஞானத்தின் ஊற்றே, you are the spring of wisdom. சகல சத்தியங்களுக்குள்ள எங்களை நடத்துகிறவரே, The one who guides us into all எங்களை truth. போதிக்கிறவரே, உணர்த்துகிறவரே, The one who teaches us, Lord.
ஆண்டவரே, Lord, இன்றைக்கு எங்களுக்கு உணர்வை தாரும் அப்பா. give us an understanding heart, Lord. ஆண்டவரே, உம்முடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகளின் பின்னால் இருக்கிற ஞானத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும், தெரிந்து கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to understand and know the wisdom that is prevailing behind your rebuke. எங்கள் கடந்த காலத்திலே காரியங்கள், எங்கள் நிகழ்காலத்தின் காரியங்கள், எங்கள் வருங்காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் எங்களுக்கு ஏற்ற சமயத்திலே வெளிப்படுத்துவீராக. The Lord who knows our past, who knows our present, who knows our future, reveal the things at the correct time, and Lord, give us a revelation. சீரான பாதையிலே நடத்தும், Lead us into a correct path. செவ்வையாய் நடத்தும். Lord, read us correctly, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென்.